மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா முல்லை பெரியாறு அணை சார்ந்த பராமரிப்பு மீண்டும் பஞ்சாயத்தாக இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஆவணப்படுத்த போகிறோம். ஆனால் கொஞ்சம் கோவமும் கொஞ்சம் ஆத்திரமும் வருது. எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முல்லை பெரியாறு விஷயத்தில் பார்த்திங்கன்னா கேரள மக்கள் சார்ந்த விஷயத்தில் எந்த கோவமும் இல்லை. சில அமைப்புகள் கேரள அரசாங்கம் மேலே தான் மிகப்பெரிய அலகேஷனை நம்ம முன்வைக்க போகிறோம். நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருவாயில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கார், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு இந்த பிரச்சனை வந்துச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சரும் கேரளா தான் போயிருக்கார். எல்லா பத்திரிகையோட தலைப்பு செய்தியும் இதான். தலைப்பு செய்தி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விளம்பரத்தை படிச்சுட்டு தான் உங்களால் தலைப்பு செய்தி படிக்க முடியும். நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கேரளாவில் பார்த்தீங்கன்னா பெரியாரோட வைக்கம் நினைவிடத்தை திறக்கிறதுக்கு போயிருக்காரு, நூலகத்தை திறக்கிறதுக்கு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் பராமரிப்பு பணிக்காண்டி கேரளா போகிற லாரிகள் தடுத்து நிறுத்தப்படுது. இது முதலமைச்சர் கவனத்துக்கு வந்துச்சான்னு தெரியல. தமிழ்நாடோட உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சில விவசாய அமைப்புகள் பெரிய லெவலில் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இந்த பிரச்சனையை முதலமைச்சர் அங்கே போய் சரி பண்ணுவாரா அப்படிங்கிற $1,000,000 கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது. பிரச்சனையை உங்கள் முன்னாடி ஆவணப்படுத்துகிறேன், என்னோடய கோபத்தை தள்ளி வச்சுட்டு. ஸோ பிரச்சனையை நம்ம தெளிவாக பார்க்கலாம். தெளிவாக பார்த்த பிறகு உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளவு தூரம் இந்த பிரச்சனையை மீடியா ஃபோக்கஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய தேவையாக இருக்குது. ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, கேரளாவில் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணையானது இடுக்கி மாவட்டத்துக்குள்ளே வருது. இடுக்கி மாவட்டத்தில் முல்லை பெரியாறு அணை இருந்தாலும் வனத்துறை கண்ட்ரோலில் தான் இந்த முல்லை பெரியாறு அணை அது சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதி இருக்குது. ஏன்னா புலிகள் நடமாட்டம் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இது வனத்துறை கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இதற்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய சில தரவுகளை முதல்ல சொல்லிடுறேன். ஸோ 2006 பார்த்தீங்கன்னா நம்ம என்ன திருப்பு வாங்கினோம், 152 அடி வரைக்கும் கேரளாவில் முல்லை பெரியாறு அணையில் தண்ணி தேங்கி வைக்கலாம். 152 அடிக்கு போகிறதுக்கு முன்னாடி 142 நம்ம அந்த தண்ணியை தேங்கி வைக்கலாம். பேபி அணை சிற்றணையை நம்ம சரி பண்ணால் 152க்கு போகலாம். இதான் நீதிமன்ற உத்தரவு. தமிழ்நாடு அரசு இது நீதிமன்றத்தில் போராடி வாங்கினாங்க. அதற்கப்புறம் தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் நடத்தினாங்க. இப்போ வரைக்கும் நீதிமன்ற உத்தரவை கேரள அரசு காதில் போட்டுக்கவே மாட்டேங்குது. அங்கே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் கேரள அரசாங்கம் தொடர்ச்சியாக அரசியலை மையமாக வச்சு சில முடிவுகளை எடுக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பராமரிப்பு பணி, கேரளாவோட அணையோட பராமரிப்பு பணி அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் தான் இருக்குது. தமிழ்நாடு அரசு தான் தொடர்ச்சி அந்த அணையை பராமரித்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பராமரிப்பு பணிக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக 2 வாகனங்கள் அங்கே போகும். ஒரு வாகனத்தில் பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எம்சாண்டு 4 யூனிட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தில் ஏற்றுறாங்க. இன்னொன்று வாகனத்தில் அங்கே தேவைப்படுற வேறு சில பொருட்களை ஏற்றிட்டு கேரளாவோட எல்லை பகுதிக்கு போகிறாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய வனத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, நீர்வளத்துறையோட பரிந்துரை கடிதம் இருந்தால் தான் உள்ளே விடுவோம், இல்லாட்டி உள்ளே விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி நடைமுறை என்னென்னா, நீர்வளத்துறையிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இந்த மாதிரி பராமரிப்புக்கு உள்ளே வரோம், என்ன எதிர்பார்த்துங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வழக்கமாக நம்மளுடைய 2 லாரி எடுத்துக்கிட்டு பராமரிப்பு வேலைக்காண்டி நம்ம கேரளா எல்லைக்கு போவோம். வனத்துறையிட்ட விஷயத்தை சொல்லுவோம், வனத்துறை உள்ளே விட்டுருவாங்க. இது வரைக்கும் இதுதான் நடைமுறையாக இருந்துச்சு. இப்போ நீர்வளத்துறையிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு நீர்வளத்துறையோட பரிந்துரை கடிதம் இருந்தால் தான் உள்ளே விடுவோம்னு சொல்லி வனத்துறை ஒரு புது ரூல்ஸை போடுறாங்க. இது வரைக்கும் இந்த நடைமுறை கிடையாது. சரி, நாங்கள் பரிந்துரை கடிதம் தான் உங்களுக்கு வேணும், நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் சொல்லும்போது பரிந்துரை கடிதம் கேட்டு அந்த 2 லாரியும் பார்த்தீங்கன்னா அந்த சோதனை சாவடி, அதாவது அந்த சோதனை சாவடி பேர் கூட சொல்கிறேன், வள்ளக்கடவு சோதனை சாவடி பக்கத்திலே அந்த 2 லாரியும் 4-5 நாட்களாக நிற்கிது. பரிந்துரை கடிதமானது நீர்வளத்துறை கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த தமிழ்நாடு அரசு அந்த எம்சாண்டை அந்த 4 யூனிட்டை அங்கேயே பக்கத்தில் கொட்டி விட்டு 2 லாரி எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டோட 2 லாரியும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற அந்த பரிந்துரை கடிதத்தை 4-5 நாள் சோதனை சாவடி பக்கத்திலே வச்சு கொடுக்காம உள்ளே விடாமல் பராமரிப்பு பணி முல்லை பெரியாறு அணையில் இப்போ கடைசி காலகட்டத்தில் செய்ய முடியாமல் தமிழ்நாடு அரசோட லாரிகள் திரும்பி வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே நான் சொல்ல வரேன். இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தில் கேரளா அரசு வாய் திறக்கலை. இது பெரிய லெவலில் செய்தி ஆகலை. அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் இதை பார்த்தோன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தாங்க. தமிழக விவசாயிகள் நிறையா பேர் அங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கேரளா அணை சார்ந்த பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அணை நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அணை நல்லா இல்லைன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. பராமரித்தாதானே அணை இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த அணை நல்லா இல்லைன்னா கேரளா இதற்கு பதிலாக வேற ஒரு அணையை அவங்களுக்கு சாதகமாக அந்த ஆற்றுல கட்டுறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த அணையை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. தீர்க்கமாக இருந்து தான் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்குது. கொட்டி விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு வாகனம். ஸோ இங்கே என்னோட கோபம் மாத்திரமே தான். தண்ணி கேட்டு தண்ணி கொடுக்கல அப்படிங்கிற சண்டை கூட நான் போடல. ஏன்னா தண்ணி சார்ந்த விஷயத்தில் பல அரசியல் இருக்குது, அதை கூட நான் செய்யலை. பராமரிப்பு பணியில் என்ன அரசியல் இருக்குது? ஒரு அணையை பராமரித்தா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவ்வளவு பொருள் செலவில் கட்டப்பட்ட அணையானது இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நல்லா இருக்கும்ல. அதை செய்கிறதுல உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து? அதை செய்கிறதுல உங்களுக்கு என்ன ஒரு அரசியல் நோக்கம்? அதை அனுமதிக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு நமக்கு புரியலை. எந்த வார்த்தையை பதிவு பண்ணுறதுனே தெரில. ஏன்னா எந்த வார்த்தையை பதிவு பண்ணாலும் இது வேற மாதிரி செய்தியாயிரும்.
வரைக்கும் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீதிமன்ற உத்தரவு சொல்லியாச்சு, பல வல்லுநர்கள் சொல்லிட்டாங்க இந்த அணை பாதுகாப்பாக தான் இருக்குதுன்னு. ஒரு அணை பாதுகாப்பாக இருக்கிறதே ஒரு அரசாங்கத்துக்கு பிரச்சனைனா அது எப்படி சரியாக இருக்கும்? பராமரிப்புக்கு போன ஒரு சில வாகனங்களை தடுத்து நிறுத்தி பெரிய லெவலில் அரசியல் செஞ்சுட்டு நாங்கள் தான் மாசு அப்படின்னு சொல்கிறது எந்த அளவு சரியாக இருக்கும்? தமிழ்நாடு அரசோட முதலமைச்சர் கேரளா போய் இந்த விஷயத்தை அவரால் சால்வ் பண்ண முடியுமா? அவர் இது சார்ந்த விஷயத்தை கேரளா முதலமைச்சர்கிட்ட பேசுவாரா? உடனடியாக தமிழ்நாட்டோட 2 வாகனங்களுக்கு அனுமதி கிடைக்குமா? நம்ம வழக்கம் போல் நம்மளுடைய பராமரிப்பு பணியை செஞ்சு முடிச்சிருவோமா? திமுக அரசு இதில் எந்த அளவு தீர்க்கமாக இருக்குது, எந்த அளவு இந்த பிரச்சனையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி படகு உரிமையை நம்ம இழந்துட்டோம், அணையில் நம்மளால் படகு ஓட்ட முடியாது. ஆல்ரெடி கேரளா அணை சார்ந்த பாதுகாப்பு நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மீன்பிடிப்பு உரிமை நம்ம அங்கே இருந்துச்சு, அந்த உரிமையை நமக்கு இல்லை. அங்கே இருக்கக்கூடிய சாலைகளில் பார்த்திங்கன்னா நம்ம படகுகளை நிப்பாட்டிகிட்டு இருந்தோம், அந்த உரிமையை நம்ம இழந்துட்டோம். இப்போ நம்ம பராமரிப்பு பணி அப்படிங்கிற உரிமையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவ்வளோ உரிமைகளை இழந்த நமக்கு இந்த உரிமையும் இழக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கேரளா சூட்சமாக கேரள அரசாங்கம் இந்த விஷயத்தை காய் நகர்த்துறாங்க. தமிழ்நாடு அரசு கேரளாவோட பராமரிப்பு உரிமையை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ உண்மைக்கு சொல்கிறேன், ஆனால் பல பொருள் செலவில் கட்டப்பட்டுச்சு, பராமரித்தா இன்னும் நல்லாயிருக்கும். எவ்வளோ நாள் இருக்கட்டுமே அவ்வளோ நாள் இருக்கட்டுமே. அதுக்கப்புறம் அந்த அணை காலம் முழுக்க பல யுகங்கள் கடந்து அந்த அணை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ நாள் இருக்கணுமோ அங்கே இருக்கட்டும். புதிய அணை கட்டுற வரைக்கும் இந்த அணையில் தேவையற்ற சலசலப்புகளை ஏற்படுத்த வேணாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. ஸோ கேரளா இதை செவிசாய்க்குமா? தமிழ்நாடு அரசோட பராமரிப்பு வாகனங்களுக்கு மீண்டும் அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிற $1 மில்லியன் கேள்வியோட தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போன நம்மளுடைய முதலமைச்சர் செவிக்கு இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையில் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.